ஏன்ஷியன்ட் எகிப்து பற்றி நிறைய உண்மைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய தகவல்களை சேகரிச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள், எகிப்து பற்றி உண்மைன்னு நம்பப்பட்டு வந்த 10 பெரும் மாபெரும் பொய்களை பற்றி பார்ப்போமா? பல காலமாக எகிப்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய சுவாரஸ்யமான பட்டியலில் இருக்குது. உலகத்தில் பேசப்படக்கூடிய பிரபலமான நாகரிகங்கள்லேயே எகிப்து நாகரிகம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய வரலாற்றில் பல சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் இருந்திருக்கு. இதனால் எகிப்து நாகரிகம் குறித்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்ஷியன்ட் எகிப்தை பற்றி பிரமிப்பான வரலாறு இருக்குது. அதே மாதிரி பலவிதமான கட்டுக்கதைகளும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களில் பல பேருடைய பின்னணியில் நிறைய கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதை கண்டுபிடிக்கலாம். அப்படி எகிப்து குறித்து பேசப்பட்ட சில சுவாரஸ்யமான கட்டுக்கதைகளை நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. மிக பெரும் அழகி கிளியோபெட்ரா. இது உண்மையா? பண்டைய எகிப்தில் பார்வோன் மன்னர் வம்சத்துடைய கடைசி வாரிசாக 7ஆம் கிளியோபெட்ரா ராணி இருந்தாங்க. இவங்க அழகுக்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் இவங்க எகிப்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய கலாச்சார மனிதியாக இருந்தாங்க. இவங்க தன்னுடைய கவர்ச்சிகரமான அழகுனால பலரையும் ஈர்த்தாங்க. மாபெரும் அழகி, பேரழகின்லாம் சொல்றாங்க. அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு வருஷமாக. அதாவது ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் தொடங்கினது திரைப்பட இயக்குனர் ஜோசப் எல்மான்பீச் வரைக்கும் எல்லாருமே கிளியோபட்ராவை அழகியாகவே வர்ணிச்சுட்டு வராங்க. ஆனால் பாருங்கள், உண்மையிலேயே கிளியோபட்ரா நிஜமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்களா? ரோமானிய நாணயங்கள் இருக்கிற மாதிரி அவங்களுடைய முகம் அவ்வளவு அம்சமாக அழகாக இருக்குமா? கொஞ்சம் ஆண்களுக்கான அம்சங்களையும் அவங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஆண் போல் அழகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அழகோடு இருந்திருக்காங்க கிளியோபட்ரா. அவங்களுக்கு பெரிய மூக்கு, நீட்டிய கன்னம், மெல்லிய உதடுகள் தான் இருந்திருக்கு. எந்த ஒரு கலாச்சாரத்துலேயுமே இது அழகிய உருவமாக சொல்லப்படலை. இன்னொரு பக்கம் அவங்க ரொம்பவே அறிவாளியாக இருந்திருக்காங்க, அது உண்மை. அவங்களுடைய சமகால வரலாறுகள் அவங்க அழகி அப்படிங்கிறத குறிப்பிடவே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அழகி, பேரழகின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பெரிய கிளியோபெட்ராவா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் பாருங்க, அப்படி கேட்கறதுக்கு பின்னாடி நீ என்ன கிளியோபெட்ரா மாதிரி புத்திசாலியா, அதிமேதாவியா அப்படிங்கிறது குறிக்குமா அந்த வார்த்தைகள்? அதாவது அவங்களுடைய அறிவையும் பண்பையும் தான் குறிக்குமே தவிர அவங்களுடைய அழகை எந்த இடத்துலையும் குறிப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மரணத்தின் மீது பற்று கொண்டவர்கள், வெறி கொண்டவர்கள் எகிப்தியர்கள். பண்டைய எகிப்தியர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே என்னென்ன ஞாபகம் வரும்? பிரமிட்ஸு, அது போக பாடம் செய்யப்பட்ட இந்த உடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை மம்மிகள்னு கூட சொல்லுவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா எகிப்திய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இந்த பிரமிடுகள் தான். அதாவது அவங்களுக்கு மரணத்தின் மீது இருந்த வெறியை காட்டுது இந்த பிரமிடுகள் எல்லாமே. அந்த மரணத்தையும் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பிரமிடுகளை கட்டியிருக்காங்க. அதாவது அப்பவே அப்படி ஒரு கட்டிடக்கலையை தங்களுடைய சாவை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. எகிப்திய கல்லறைகளை தான் பிரமிடுகள்னு சொல்லுவாங்க. அந்த கல்லறையில் அவங்க தங்களுடைய வரலாற்றை பதிவு செஞ்சுருக்காங்களாம். உதாரணமாக விவசாயம் செய்கிறது, வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, வாழ்வியல் கொண்டாட்டங்கள் மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவங்களுடைய கல்லறையில் பதிவு செய்வாங்களாம். அந்த கல்லறையில் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் புதைச்சி வச்சுருக்காங்களாம். அவங்க மம்மின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தும் முறை மூலமாக மனித உடலை பதப்படுத்தி அதை கல்லறையில் வைப்பாங்க. இப்படி செய்கிறது மூலமாக சாவே இல்லாத வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க. மம்மி அப்படிங்கிறது மனிதனை உயிரோடு வச்சிருக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் அவங்க நினச்சிருக்காங்க. அதற்காக தான் மம்மிகளை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் பாருங்க, வாழ வேண்டும்ங்கிற ஆசையில் சாவை ஜெயிக்க நினச்சி அதில் தோற்று போய் சரி மம்மியாக பதப்படுத்த உடலாவது இருக்கட்டுமே அப்படின்னு தான் பிரமிடுகளை உருவாக்கியிருக்காங்க எகிப்தியர்கள். நம்பர் 3, வேற்று கிரகவாசிகளோட தொடர்பில் இருந்தாங்களா எகிப்தியர்கள். எகிப்திய வரலாற்றிலேயே பல வினோதமான கட்டுக்கதைகள் இருக்குது. அதில் ஒன்று, எகிப்தியர்கள் வேற்று கிரகவாசிகளோட தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு சில தரப்பினர் நம்பிட்டு இருக்காங்க. பிரமிடுகள் அப்படிங்கிறதே மனிதனால் இயலாத ஒரு சாதனை தான் அப்படின்னும் அதை கட்டுறதுக்கு மனுஷங்களால் முடியாது, அந்த மாதிரி ஒரு கட்டடக்கலையை ஏன் வேற்று கிரகவாசிகளுடைய உதவியோட அவங்க கட்டியிருக்க கூடாதுன்னு ஒரு தரப்பினர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பிரமிட்ல இருக்கக்கூடிய பல சுவரோவியங்கள் பார்த்தீங்கன்னா வேற்று கிரகவாசிகளை சித்தரிக்கிற மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ கூட நிறைய ஆய்வுகளில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் எகிப்துடைய நாகரிகத்தையே கேள்விக்குறியாக்குச்சுன்னு சொல்லலாம். கிசான் சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பிரமிடு மனித இனத்தையே வியப்பில் ஆற்றக்கூடிய அதிசயம். கணித ரீதியாகவும் சரி, அது கட்டிட ரீதியாகவும் சரி, பல பேரும் பார்த்து வியப்படைஞ்சு போனாங்க. ஆனால் அப்போ இருந்த வானியலாளர்கள், அறிஞர்கள், கட்டிட கலைஞர்களுக்கு
கண்டிப்பாக இதை மனிதனால் கட்ட முடியாது அப்படிங்கிற கருத்து இருந்துச்சு. அதே போல் அந்த பிரமிட் பார்த்திங்கன்னா 4000 வருடங்களாக நிலைத்து நிற்பதால் அது வேற்று கிரக வாசிகளால் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருந்துச்சு. அதனாலேயே வேற்று கிரக வாசிகளோட எகிப்தியர்கள் ஒருவேளை கம்யூனிகேஷனில் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் அப்போவே இருந்திருக்கு. நம்பர் 4, சூரிய படகு. பண்டைய எகிப்தை வச்சு மனுஷன் தன்னால் இயன்ற அளவுக்கு கற்பனைகளையும் பலப்படுத்தியிருக்கான். அதே போல் ஆய்வுகளை செஞ்சும் உண்மைகளையும் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் பல பேரோ எகிப்தியல் அப்படிங்கிறதே புதைக்கப்பட்ட இறந்த உடல்களுடைய வரலாறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது எகிப்த் அப்படின்னா பிரமிடுகள் மட்டும்தான் அங்கே நிறைஞ்சிருக்கும், மம்மிகள் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஹாலிவுட்டில் வெளியான மம்மி மாதிரியான திரைப்படங்களும் கூட அப்படித்தான் நமக்கு எகிப்தை காட்டியிருக்கு. ஆனால் பாருங்கள், சூரிய படகு, பிரமிடுகளில் இருக்கக்கூடிய அந்த சூரிய படகை வச்சு நிறைய பேர் எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சூரிய கடவுள் ராவுக்கும் இருளுடைய அரக்கனான அப்பவுக்கும் நடக்கக்கூடிய போரில் சூரிய கடவுளுக்கு உதவுவதற்காக இந்த படகு இறந்த பார்வோன்களை சூரிய கடவுள்கிட்ட அழைச்சிட்டு போகுமா அப்படி தான் சொல்லப்படுது. அப்படி ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு இரவுமே ரா தன்னுடைய சூரிய படகுல அப்பப்போ எதிர்த்து போராடிட்டு வராராம். இப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களால் இன்னமும் கூட நம்பப்படுது. அந்த மாதிரி போர் தினமும் இரவு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு விதமான கட்டுக்கதை தான். நம்பர் 5, ஹைட்ரோகிளிப்ஸ். ஹைட்ரோகிளிப்ஸ் அப்படிங்கிறது பண்டைய எகிப்திய மக்களுடைய மொழி. ஓவியங்கள் வழியாக வரையப்பட்ட இந்த மொழி எகிப்திய கலாச்சாரத்தில் முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. பழங்கால ஹைட்ரோகிளிப்கள் மேற்கு ஆசிய படையெடுப்பர்களால் எகிப்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பாம்புகள், கால்கள் மாதிரியான உருவங்களால் ஹைட்ரோகிளிப்ஸ் எழுத்துக்கள் இப்பையும் எழுதப்பட்டிருக்கு. அதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த எழுத்துக்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆய்வாளர்கள் அதை பற்றி ஒரு கட்டுக்கதை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது ஹைட்ரோகிளிப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எகிப்து மக்களுடைய மந்திர மொழியாக இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே வரலாறுகளின்படி, பதிவுகளின்படி ஹைட்ரோகிளிப்ஸ் மொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதிவு செய்வாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் பல ஆண்டு காலத்துக்கு அப்படின்னா இந்த மாதிரியான மொழி தான் உதவுன்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. கல்லறைகளில் ரொம்பவே அரிதாகவே இந்த மொழிகள் கண்டறியப்பட்டிருக்கு. அதனால் இந்த மொழி சில பேருக்கு மட்டுமே தெரிந்த மொழியாக இருந்திருக்கலாம், மந்திர மொழி அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. ஆனால் அதில் சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, எழுத்து வடிவத்தில் தான் இந்த மொழி இருக்குது. இதை பேசுகிறதுக்கு இன்றைக்கும் உலகத்தில் யாருமே கிடையாதான், இந்த மொழி தெரிஞ்சவங்களும் இல்லையா. இந்த ஒலிகள் பேச்சு வடிவத்தில் இப்போவும் உலா வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் எகிப்தோடைய, அதாவது பண்டைய எகிப்து மக்களுடைய இந்த மொழி அப்படியே மறைஞ்சு போயிடுச்சான். நம்பர் 6, பிரமிட். பண்டைய எகிப்திற்கும் பிரமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. பண்டைய எகிப்து குறித்த பல தகவல்கள் பிரமிடு வழியாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய குறிப்பேடு, அங்கே இருக்கக்கூடிய அந்த டிராயிங்ஸ் வழியாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. பிரமிடு எகிப்து தேசத்துடைய அடையாளமாக இருந்து வருது இன்றைக்கும் கூட. இந்த பிரமிட்ஸ்க்கு உட்புறத்தில் தான் ஹைட்ரோகிளிப்ஸ்னு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மொழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாருங்கள், பிரமிடுகள் குறித்து பல கட்டுக்கதைகள் இன்னைக்கும் வளம் வந்துக்கிட்டே இருந்த வண்ணம் இருக்குது. பிரமிடுகள் உண்மையில் திட்டமிட்டு கட்டப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். எகிப்துடைய பெரிய பிரமிடான கிசாவில் இருக்கக்கூடிய பிரமிடில் உள்ள எதுவுமே இருக்காது அப்படின்னு பல காலமாக நம்பப்பட்டு வந்திருக்கு. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஹைட்ரோகிளிப்ஸ் அப்படிங்கிற மொழியில் எழுதப்பட்ட குறிப்புகள் அந்த பிரமிட்லேருந்து கிடைச்ச போது அந்த பிரமிடுக்கு உள்ள பல விஷயங்கள், பல புதையல்கள் இருந்ததாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரமிடுகள் எல்லாமே சுண்ணாம்பு நிறத்தில் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள சிவப்பு அல்லது வெள்ளை வண்ணம் பூசப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். அந்த வண்ண கலவைகள் பிரமிடை மேலும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய பிரமிட்ஸ்க்கு மக்கள் எப்படி அவ்வளவு பெரிய வண்ணங்களை பூசினாங்க, அவ்வளவு மேல் உயர்ந்த கட்டிடங்களுக்கு எப்படி வண்ணம் பூசினாங்க அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த கட்டிடக்கலையால் தான் பிரமிடுகள் உலகத்துடைய பழமையான, அது போக ரொம்பவே ஃபேமஸான கல் கட்டிடமாக பார்க்கப்படுது. இன்றைக்கும் கூட ரொம்ப அழகான விஷயமாகவும் பார்க்கப்படுது. நம்பர் 7, ஊழியர்களை கொன்ற அரசர்கள். ஏன், எதற்காக? பார்வோன் மன்னர்கள் இறந்தபோது அவங்களுடைய ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு கட்டுக்கதை இருக்குது. ஆனால் பாருங்க, நம்ம கட்டுக்கதைன்னு ஈஸியாக சொல்லிடுறோம். ஒரு பக்கம் அந்த மாதிரியான கட்டுக்கதைன்னு சொல்லப்பட்டாலும் கூட கொலை நடந்ததற்கான சில சாத்தியங்களும் ப்ரூஃப்ஸும் இப்போ கிடச்சிருக்கு. எகிப்துடைய முதல் வம்சத்தை சேர்ந்த 2 பார்வோன்கள் இறந்தபோது அவங்களோட தங்களுடைய ஊழியர்களை அடக்கம் செஞ்சதாக சொல்லப்படுது. அதாவது ராஜாக்களுக்கு யாரெல்லாம் பணிவிடை செய்கிறாங்களோ அவங்க ராஜா இருந்ததுக்கு அப்புறமா அந்த ஊழியர்கள் ராஜா கூடயே அடக்கம் செய்யணுமா, அதுதான் முறையாம். 300 அல்லது அதற்கு மேற்பட்ட பார்வோன்கள் இறந்தபோது இதே மாதிரி ஊழியர்கள் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த ராஜாக்களோடையே ராணிகளோடையே ஊழியர்களும் அவங்க கூடயே போயிடணுமா. ஆனால் பிற்கால பார்வோன்கள் அப்படி செய்யலையாம். ஸோ அடுத்தடுத்து வந்த ராஜாக்கள் யாருமே அந்த மாதிரியான முறையை பின்பற்றலை அப்படின்னாலும் கூட ஏன்ஷியன்ட் டைமில் ரொம்ப முற்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊழியர்களை, பணிவிடை செய்கிறவங்களை, தனக்கு கீழே இருக்கிறவங்கள தன்னோடையே மரணத்தை தழுவணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்களாம், கொல்லுவாங்களாம். அந்த மாதிரியான முறைகள் ஏராளமாக இருந்திருக்கு. நம்பர் 8, அடிமைகளால் தான் கட்டப்பட்டிருக்கு பிரமிட்.
கிமு 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்க வரலாற்றாசிரியர் ஹைட்ரோடோடஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எகிப்தியர்கள் அடிமைகளை வச்சு தான் பிரமிடுகளை கட்டியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் பாருங்க, சில காலங்களுக்கு அப்புறமா இது ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் அப்படின்னா, எகிப்திய மன்னர்களுடைய அந்த கட்டிடம் இருக்கும் இல்லையா, அந்த எகிப்து கட்டிடம், அதாவது அவங்க செத்ததுக்கு அப்புறமா கட்டக்கூடிய அந்த பிரமிடு, அந்த பிரமிடுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணிவிடை செஞ்ச ஊழியர்களுடைய பிரமிடும் இருக்குதான். அப்போது அந்த இடத்துல பிரமிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. இறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்கள வந்து நினச்சி கட்டக்கூடிய ஒரு கல்லறை தான். ஆனால் பாருங்கள், ஊழியர்களுக்கு அப்படி ஒரு கல்லறை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, பார்வோன்கள் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டாங்க. அப்படி இருந்திருக்கும் போது அடிமைகளுக்கு பிரமிடை யார் கட்டியிருப்பா? அடிமைகள் தான் பிரமிடை கட்டியிருப்பாங்கன்னா, அப்போ அடிமைகள் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அடிமைகளுடைய பிரமிடை யார் கட்டியிருப்பாங்கங்கிற ஒரு யோசனை வருது இல்லையா. எஸ், டவுட்டே வேண்டாம். அதாவது பிரமிடுகளை கட்டியவங்க எகிப்திய கலைஞர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பைபிள்லையும் ஹாலிவுட்லேயும் எகிப்தில் அடிமைகளை அதிகமாக காட்டினதுனால மக்கள் இந்த மாதிரி நினச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் உலா வந்துச்சு அந்த சமயத்தில். நம்பர் 9, மாட்டிறைச்சி. மாட்டிறைச்சி அப்படிங்கிறது வந்து எகிப்தியர்களுடைய விருப்ப உணவாக இருந்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கிசாவில் தோண்டி இருக்காங்க. அப்போ அதிகப்படியான கால்நடை எலும்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆய்வாளர்களுக்கு. அது மூலிமா எகிப்தில் மாட்டிறைச்சி அப்படிங்கிறது பணக்கார மக்களுடைய பிரதானமான உணவாக அந்த சமயத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரமிடுகளை கட்டுனவங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எகிப்திய கலைஞர்கள் இல்லையா, அவங்க அது போக அங்கே ரொம்ப செழுமையாக வாழ்ந்த பணக்கார மக்கள், எகிப்துடைய அந்த பணக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் மாட்டிறைச்சியை விரும்பிய உணவாக எடுத்துக்குவாங்களாம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த உணவாக இருந்திருக்கு. ஸோ படங்களில் காட்டுற மாதிரி அது இதுன்னு இல்லாமல் அவங்க இந்த மாதிரியான இறைச்சிகளையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நம்பர் 10, பார்வோனுடைய சாபம். பார்வோன் துட்டன்காமன் அப்படிங்கிற மன்னனை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அந்த மன்னருடைய கல்லறையை திறந்தவங்க அவருடைய சாபத்தின் காரணமாக வரிசையாக உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஸோ எல்லாருக்குமே துட்டகாமன் மன்னருடைய கல்லறை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஹாண்டட் தான். அதாவது துட்டகாமன் கல்லறையை திறப்பதற்காக மொத்தமாக 58 பேர் ஒரு குழுவாக பயணம் செய்கிறாங்க. அங்கே போயிட்டும் வந்துடுறாங்க, கல்லறையை திறந்து ஆய்வு மேற்கொண்டுட்டு வந்துடுறாங்க. கல்லறை அந்த மாதிரி திறந்துட்டு வந்ததுக்கப்புறமா சரியாக 12 வருஷத்துக்கு அப்புறமா அந்த 58 பேரில் 8 பேர் இறந்து போகிறாங்க மர்மமான முறையில். அவங்க துட்டகாமனுடைய சாபத்தால் தான் இறந்து போனாங்க அப்படின்னு பல பேர் நம்பினாங்க. இது மிகப்பெரிய நியூஸாக வந்துச்சு அந்த டைமில். ஆனால் பாருங்கள், அந்த 58 பேரையும் ஒரு குழுவாக அழைச்சிட்டு போன ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அந்த குரூப் லீடர், அந்த மாதிரி பயண தலைவர் கார்டர் அப்படிங்கிற நபர் பார்த்திங்கன்னா 16 வருஷங்கள் உயிர் வாழ்ந்திருக்காரு. பார்வோன் சாபம் உண்மையாக இருந்திருந்தா கார்டர் தானே முதல்ல இருந்திருக்கணும். அதே போல் பயணத்தில் அவங்களுக்கு துரதிருஷ்டவசமாக எதுவுமே நடக்கவும் இல்லை. அதனால் இதற்கும் சாபத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எந்த மர்மமும் கிடையாது. சில பேர் உடல்நிலை காரணமாகவும் பல பேர் சூழ்நிலை காரணமாகவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அப்படியே அந்த கருத்தை அது கட்டுக்கதை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி மக்களே, இந்த மாதிரி 10 விதமான உண்மைன்னு நம்பப்பட்ட ஏன்ஷியன்ட் எகிப்து குறித்த பொய்களையும் கட்டுக்கதைகளையும் பார்த்தோம் இல்லையா. இந்த 10 விதமான பாயிண்ட்ஸ்லேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எது ரொம்ப வியர்டாக உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.